நம் நாட்டினுடைய ஒன்றியத்தினுடைய பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். தமிழ்நாட்டில் வந்து மதுரையிலே சொற்பொழிவாற்றினார். எல்லா நாளும் இந்தியிலே புலம்புகிற நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கு ஆங்கிலத்திலே பேசினார். எல்லோரும் கேட்டார்கள், ஏன் ஆங்கிலத்தில் பேசினால் உங்களுக்கு பொறுக்காதா என்று கேட்டார்கள். இத்தனை நாள் தேர்தலுக்கு முன்பாக இந்தியில் பேசிய நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் இந்தியில் பேசினால் ஓட்டு விழாது, ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தில் மோடி ஆங்கிலத்திற்கு மாறினார். அதுதான் தமிழ்நாடு. நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்று எத்தனிக்கலாம், ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் மக்கள் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம். நேற்றைக்கு பேசுகிறார். நாங்கள் இந்த நாட்டில் விடுதலையை இன்று மதுரையிலிருந்து தொடங்குகிறோம். எந்த நாட்டின் விடுதலையை? தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதா, தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதா, இலவசங்களால் மயக்கி வைத்திருக்கிறோமா? உங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் வந்ததா? சத்தமா கை தூக்கி பதில் சொல்லுங்க. சத்தமா வந்ததா? 5000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். 5000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். ஏன் கொடுத்தோம்? முதலமைச்சர் சொன்னார், 1000 ரூபாயை நிப்பாட்டுறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்த உபோபாத்தியா என்கிற வழக்கறிஞர் கேஸ் போடுறார். எப்படின்னா 1000 ரூபான்னு சொல்லாம தமிழ்நாட்டில் இலவசங்கள் வருகிறது, இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள், தேர்தல் வருகிறது, தடுத்து நிறுத்துங்கள் என்று வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு 8ஆம் தேதி வருது. அந்த வழக்கு 8ஆம் தேதி வருது. ஒருவேளை நீதிபதி அந்த வழக்கை விசாரிச்சு அந்த வழக்குல ஒரே ஒரு இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்திருந்தா, நீங்கள் பெறுகிற 1000 ரூபாய், நம் பிள்ளைகள் சாப்பிடுகிற காலை உணவு, நீங்கள் பயணிக்கிற விடியல் பேருந்து பயணம் நிப்பாட்டப்பட்டிருக்கும். ஆனா மோடி சொல்றார், இது இலவச கலாச்சாரம், இதை ஒழிக்க வேண்டும் என்று. ஆனால் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீ 8ஆம் தேதி தானே கேஸ் போடுற, 5ஆம் தேதி காலையில உங்க மொபைலுக்கு கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீ 1000 நிப்பாட்டினா நான் 5000 கொடுப்பேன்டான்னு சொன்னார்ல. இதுதான் ஒரு தலைவர். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் The Week, The Leadership Legends என்கிற நிகழ்ச்சியில பங்காற்றி விட்டு வந்திருக்கிறேன். உலகத்தில் மிகச்சிறந்த பொருளாதார விஞ்ஞானிகள் அந்த அவையை அலங்கரித்தார்கள். அவர்களிடத்தில் உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியா என்பது ஒரு நாடு. That country have his own economic status, his own per capita income, his own investment capture, his own investment zone. ஆனா இந்த நாட்டிலேயே, இந்திய நாட்டிலேயே இந்தியாவை காட்டிலும் 2 மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரே மாநிலம், the double structure developed country in the state is தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர். மோடி அவர்களே, நேற்றைக்கு நீங்கள் சொன்னீர்களே இந்த நாடு வளரவில்லை என்று. உங்களுக்கு சவால் விடுகிறேன். 11 ஆண்டு காலம் நீங்கள் ஒன்றியத்தை ஆண்டிருக்கிறீர்கள். 11 ஆண்டு காலம், 11 years of your ruling. இந்திய ஒன்றியம் பெற்றிருக்கிற வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5.11%, 5.11%. ஆனால் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 4.5 ஆண்டு ஆண்டிருக்கிறார். 4.25 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 11.13%. உங்கள் வளர்ச்சியை விட 2 மடங்கு வளர்ச்சி. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். மோடி அவர்களே, எங்களை பார்த்து இந்த நாட்டை இவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னீர்களே, பெர் கேபிட்டா இன்கம் உங்க சராசரி எவ்வளவு தெரியுமா? 11 வருஷத்துல வெறும் 1.92 லட்சம். 1.92 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு தெரியுமா? உங்களை விட 2 லட்சம் அதிகம். 3,92,000 சராசரி தனிநபர் வருமானம். தொழில் முதலீடு சார், நீங்க 10 லட்சம் கடன் வாங்கிட்டீங்க,
நேற்று பேசியிருக்கார் மோடி. 10 லட்சம் கடன் வாங்கி விட்டார்கள். 5 லட்சம் கோடி கடன் உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார் பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி. அவர் பெற்றது, நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஜிடிபியினுடைய அளவு, ஜிடிஎஸ்டிபியினுடைய அளவிலிருந்து 24% தான் கடன் பெற்றிருக்கிறோமே தவிர, அந்த கடனும் நாட்டின் வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சி, நலத்திட்டங்களுக்கு பயன்பட்டிருக்கிறது தவிர எந்த ஒரு தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சிக்கும் பயன்படவில்லை. அந்த மோடி கேட்கிறார், நீங்கள் நிறைய கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்று. அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார் தெரியுமா? அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார் தெரியுமா? சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து கடைசியா மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் வந்தது வெறும் 50 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு தெரியுமா? 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இந்த 11 வருஷத்துல. 190 கோடி. இந்த 190 லட்சம் கோடியில 50 லட்சத்தை கழிச்சா 140 லட்சம் கோடி மோடி நீ கடன் வாங்கினியே, என்ன நலத்திட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, ராமர் கோயில் கட்டியிருக்கோம், ராமர் கோயில் கட்டியிருக்கோம். நல்லா கொண்டாடுங்க, ராமனை கும்பிடுங்கள். எங்க அக்கா அடுத்து பதில் சொல்லுவாங்க ராமனுக்கு. நான் பேசக்கூடாது, தேர்தல் நேரம். ஆனால் 140 லட்சம் கோடி கடனை உயர்த்தி இருக்கிற மோடி தன் சாதனையாய் சொல்வது அயோத்தி கோயிலை நாங்கள் எங்கள் திராவிட மாடல் அரசு, நீங்கள் இந்துக்களுக்கு எதிரி என்கிறான், கடவுள் மறுப்பாளன் என்கிறான், எங்களை பார்த்து திட்டுகிறான். இங்கே உட்கார்ந்து இருக்கிற 95% பேர் இந்துக்கள் தான். அவர்களிடத்தில் போய் கேள், இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே 4 ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தில் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியது எங்கள் அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அவர்கள். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு அல்ல, குடமுழுக்கெல்லாம் தாண்டி ஒரு 9000 கோடி சொத்தை திருடி வச்சிருந்தாங்க பாரு. அந்த 9000 கோடி சொத்தை தமிழ்நாடு அரசுக்கு மீட்டு கொடுத்தது எங்கள் மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். இந்த ஏன் சொல்றேன்னா, ஒரு கோயிலை கட்டிட்டு நாடு முழுவதும் பிரச்சனையை செய்வது அவர்கள். நேற்றைக்கு சுகிசிவா அற்புதமா சொன்னார். திமுக காரங்கள்ட்ட உள்ள ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டாங்க, பிள்ளையாரையும் உடைக்க மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் காலத்துல பிள்ளையாரையும் உடைக்க மாட்டாங்க, பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டாங்க, பிள்ளையாரை கொண்டு அடுத்தவங்க மண்டையும் உடைக்க மாட்டாங்க. அதுதான் திமுக அப்படின்னு பேசுறான். ஏன் பேசினார்கள்? இந்த மண்ணில் சகோதரத்துவம் மலர்கிறது, இந்த மண்ணில் கலாச்சாரம் பண்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மகாராஷ்டிராவிலே 5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த மோசடி பாஜக. பக்கத்தில் இருக்க பழனிசாமிக்கு ஒரு வார்த்தை உண்டா கேட்கறதுக்கு? கேட்க முடியுமா? கர்நாடகாவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4% இடஒதுக்கீட்டை நிறுத்துவேன்னு சொன்னப்ப முதல்ல குரல் கொடுத்தது யார் தெரியுமா? கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அபுல் கலாம் ஆசாத் உயர்கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தின போது, நீ நிறுத்தியோ இல்லையா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ நிறுத்தி ஆர்டர் போட்ட அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அதே பேர்ல உயர்கல்வி தொகையை இந்த தமிழ்நாடு, இந்த திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்கிறார். சார், நம்ம வீட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறோமா, காலை உணவு சாப்பிடுறோமா? ஒரு தாயினுடைய முதல் வேலை என்ன? பசியாற்றுவது. ஒரு தாயினுடைய முதல் வேலை பசியாற்றுவது. இன்னைக்கு அரசு பள்ளி, தனியார் பள்ளிக்கு போகிற, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா? புள்ள ஸ்கூலுக்கு போகுது, அங்க சாப்பிடுது, அம்மா உன் சாப்பாடை விட ஸ்கூல் சாப்பாடு சூடா இருக்கு, சாம்பார் சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை, அந்த பிள்ளைகள் வாக்களிக்க போவதில்லை. அந்த பிள்ளைகளுக்கு தேர்தல் என்றாலே என்னவென்று தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளின் பசியாற்றுவதன் மூலம் அந்த பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி அதிகம் பெறுகிறது, வளம் பெறுகிறது, கற்றல் திறன் அதிகரிக்கிறது. இன்றைக்கு நாம் கொடுக்கிற திட்டம் இட் இஸ் a capital investment for future generation என்று. இன்றைக்கு வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாய் வளர்ந்தால் அவன் எதிர்காலம் நிலைத்து நிற்கும் என்று காலை உணவு திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நான் இவற்றையெல்லாம் மறந்து விடுகிறேன். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடித்து விடுகிறேன். அக்கா வந்து விட்டார். 2 வாரங்களுக்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில்
ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு நாடு. ஏன் நாங்கள் திராவிட மாடலை கொண்டாடுகிறோம்? ஏன் உயிர் முழக்கம் உயிரே போனாலும் இந்த கருப்பு சிவப்பை உதயசூரியனையும் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று ஏன் எத்தனிக்கிறோம் என்றால், அந்த கூட்டத்தில் சாம்பியன் ஆஃப் தமிழ்நாடு என்கிற கூட்டத்தில் ஒரு பெண் பேசினாள். அந்த பெண்ணின் பெயர் ஸ்னேகா. அவள் சொன்ன வார்த்தைகளிலேயே சொல்லுகிறேன். நாங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமலையப்பாளையம் என்கிற ஒரு மலை கிராமம். நம்ம எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல சர்க்கஸ் காட்டுறவங்களை பார்த்துருக்கோம் தெரியுமா? கம்பி வளையத்துக்குள்ளார போவாங்க, வளையத்துக்குள்ளார வெளியில வருவாங்க. ரெண்டு பக்கமும் மூங்கில கட்டி நடுவுல ஒரு கைத்தை கட்டி அந்த கைத்து மேல நடப்பாங்க. அந்த கைத்து மேல டான்ஸ் ஆடுவாங்களா? அந்த மாதிரி அந்த சமூகத்தில் பிறந்த பெண் ஸ்னேகா. அவங்களுக்கு உடல் இயல்பாவே வளையும், கம்பிக்குள்ளார போவாங்க, வளைவாங்க, கைத்து மேல நடப்பாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பெண் ஸ்னேகா. அந்த பொன் மேடையில வந்து கோட்டு மாட்டிக்கிட்டு சொல்றா, நான் பேருந்து நிலையங்களில் கம்பி மீது நடந்து இந்த கையை நீட்டி பிச்சை எடுத்திருக்கிறேன் நான் வாழ்வதற்கு. சின்ன குழந்தைங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிச்சை எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு அதிகாரி இந்த திறமையை பார்த்து, ஏன் உலக அளவில் ஜிம்னாஸ்டிக் நீங்க ட்ரை பண்ணலான்னு சொன்னப்ப எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, நாங்க எப்படி ஜிம்னாஸ்டிக் போவோம்னு கேட்டப்ப ஸ்னேகாவின் கோரிக்கை மனுவாக பெறப்பட்டது. துணை முதலமைச்சரிடத்தில் வந்தது. துணை முதலமைச்சர் முதல்வருக்கு தாக்கல் செய்தார். முதல்வர் பார்த்தார், இந்த பிள்ளைகள் தான் திராவிட மாடலின் அடையாளம், கொண்டு வான்னு ஈரோட்டில் உலக அளவிற்கான ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டியம் ஸ்டேடியத்தை கட்டி கொடுத்து 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணா. இந்த வருஷம் ஸ்னேகா ஒலிம்பிக்ஸ்ல, சின்ன பிள்ளைகளுக்கான ஒலிம்பிக்ஸ்ல போய் ஜிம்னாஸ்டிக்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிச்சை எடுத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பெண்ணை, சாதியின் பால் ஒடுக்கப்பட்டிருந்த அயோக்கியத்தனத்தில் ஸ்னேகாவிலிருந்து விடுவித்து அவள் விலங்கை ஒடித்து, நீ வா உலகத்தில் பறப்பதற்கு உனக்கு திராவிட மாடல் இருக்கிறது, நான் இருக்கிறேன் தந்தையாக என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டின் நிரந்தர முதல்வர். எந்த சக்தி இல்ல. மோடி சொன்னாரே எங்க துணை முதல்வரை பார்த்து, என்னை பார்த்தோ என் அப்பனை பார்த்தோ பயமில்லை என்று ஒருவர் சொன்னார் என்று. ஜனநாயகத்தில் எவனையும் எவனுக்கும் பயப்பட வேண்டிய சங்கதி இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன் மோடி அவர்களே, தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பிம்பத்தை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஜனநாயக சக்தி, திராவிட மாடல் சக்தி. மக்கள் எங்களோடு, நாங்கள் மக்களோடு. வெல்லட்டும், வெல்லட்டும், சத்தமா வெல்லட்டும், வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், வெல்லட்டும் தமிழ்நாடு. திராவிட மாடல் 2.0 உழைப்போம், வெற்றிக்கனியை முதல்வர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.